வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் மணாளன். அஸ்ட்ரோ மணாளன் டிவி யூடியூப் சேனல் வாயிலாக உங்களை எல்லாம் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. வருகின்ற 2024 மே 1 அன்னைக்கு குரு பயிற்சி மேஷராசியிலிருந்து ரிஷபராசிக்கு குரு பயிற்சி ஆகிறார். இந்த குரு பயிற்சி மீனராசிக்கு மீனராசி நண்பர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம். பொதுவாக மீனராசி அப்படின்னால மீனராசியினுடைய சின்னம் மீன். இவர்கள் இந்த ராசிக்காரர்கள்லாம் பழகுவதற்கு ரொம்ப இனிமையானவர்கள், அன்பானவர்கள். இந்த ராசி உபய ராசியாக இருக்கிறதுனால ஒரு நிலையான எண்ணம் கொஞ்சம் இருக்காது. இந்த மீன ராசிக்கு சூரியன் பகை கிரகமாக வர்றதுனால தகப்பனார் அப்படிங்கிற ஒரு நிலைமை, தகப்பனார் கூட பகையாகி அப்புறமேலு பின்னால் அவங்களாம் ஒரு முடிவெடுத்துக்கிறக்கூடிய சூழ்நிலையை கொடுக்கும். இந்த சூரியன் பகை கிரகமாக இந்த மீனராசிக்கு வர்றதுனால ஒளிமயமான வாழ்வு அப்படிங்கிறது தாமரை இலையில் தண்ணீர் மாதிரி பட்டும் படாமலும் தான் இருக்கும். இந்த மீனராசி நீர்நிலைகளை குறிக்கிறதுனால பெரும்பாலும் நீர்நிலைகள் இருக்கிற இடங்களில் பக்கத்தில் உங்கள் வீடு அமையும். பெரும்பாலும் வெளிநாட்டில் கடல் கடந்து போய் வாழ்கின்ற சூழ்நிலைகளை வாழ்க்கையை நடத்துகின்ற சூழ்நிலைகளை கொடுக்கும். பெரும்பாலானோர் வீடுகளில் மீன் தொட்டியை வாங்கி அதில் மீன் வளர்த்துக்கிட்டு வருவதை நம்ம பார்த்துருக்கோம். அந்த தோஷமெல்லாம் குறைகிறதுக்காக இந்த மீன் தொட்டிகளை வீட்டில் வாங்கி வைப்பாங்க மீனராசிக்கார நண்பர்கள். அதனால் இப்போ அவங்களுக்கு 7.5 சனி ஓடிக்கிட்டு இருக்கனால தாராளமாக வீடு கட்டலாம், திருமணம் செய்யலாம், வீட்டில் காது குத்து வைக்கலாம், சடங்கு சம்பிரதாயங்கள் செய்யலாம், மனை வாங்கலாம், சொத்து சுகங்கள் வாங்கலாம், ஆடு மாடு கறவை மாடுகள் வண்டி வாகனங்கள் எல்லாமே வாங்குறதுக்கான சுப விரயங்களை செஞ்சு அவைகளெல்லாம் வாங்கிறதுக்கான நல்ல அமைப்பு இப்போ ஓடிக்கிட்டு இருக்குது. அதனால் நீங்கள் 7.5 சனி நடக்குது அப்படின்னு சொல்லி பயந்துக்கிற வேணாம். இப்போ 24 மே 1 குரு பயிற்சியாகி ராசிக்கு 3ஆம் இடமான ரிஷபராசியில் பயிற்சி ஆகிறார். அதனால் தீதில்லாத ஒரு 3 துரியோதனன் படை மாண்டதும் அப்படின்னு சொல்லி ஒரு சாஸ்திர பாடல் இருக்குது. இது என்னன்னா ஒன்றும் இல்லை, உங்களை சுற்றி இருக்கிற சொந்த பந்தம், உறவுகள், நட்புகள், பணம், புகழ் எல்லாமே உங்களை விட்டு போகக்கூடிய சூழ்நிலை உருவாவதற்கான அமைப்பில் இப்போ குரு பயிற்சி ஆகிருக்கு. அதனால் அந்த வகைகளில் நீங்கள் கொஞ்சம் பாதிப்புகளை சந்திப்பீங்க. மற்றபடி இப்போ குரு பயிற்சி உங்களுக்கு சரியில்லாத இடத்துல 3ஆவது இடத்துல இருந்தாலும் அதனுடைய பார்வை பலம் உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும். கூட்டாளிகள் ஆதரவு, நண்பர்களுடைய ஆதரவு எல்லாம் உங்களுக்கு கைகூடி வரும். திருமணம் இதுவரைக்கும் நடக்காமல் இருக்கிற மீனராசி நண்பர்களுக்கு திருமணம் கைகூடி வரும். புது வகையான உறவுகள் சேரும். உங்களுக்கு பாக்கியஸ்தானத்தில் உங்கள் பாக்கியஸ்தானத்தை குரு பார்க்கறதுனால உங்களுக்கு 7.5 சனி ராகு பயிற்சிகள் சரியில்லைனாலும் உங்களுக்கு குரு பயிற்சி, குருவுடைய பார்வை உங்களுக்கு எல்லா பாக்கியங்களையும் கொடுத்து நல்ல பலனை கொடுக்கும். உங்களுடைய 11ஆம் இடத்தையும் குரு பார்வை செய்கிறதுனால அற்புதமான உங்களுக்கு யோகமான பலன்களை, நல்ல பலன்களையெல்லாம் அந்த குரு பயிற்சி செய்ய போகுது. நீங்கள் நினச்சதெல்லாம் நடக்க போகுது. அதனால் நீங்கள் எதை பற்றியும் கவலைப்பட தேவையில்லை மீனராசி நண்பர்கள். மீனராசி நண்பர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னு சொன்னால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.